அவர்கள் from MG Studios. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஒவ்வொரு சினிமா ரசிகனுக்கும் பத்திரிகையாளர் மீடியா நண்பர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டார்க் இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லரு. நம்ம நார்மலாக வந்து நிறைய படம் ஃபாரின் லாங்குவேஜ் படம் இல்லை நம்ம இந்த மலையாள படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் வந்து நம்ம ஊரில் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு படமாக தான் இந்த டார்க் படம் இருக்கும். இதில் அஜய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பெரிய ஹீரோ வருவார். இந்த வருஷத்தில் ஒரு 10-15 ஹீரோ உருவாகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இடத்துல அஜய் இருப்பார். அதுக்கப்புறம் அஞ்சனா படத்தோட ஹீரோயின். அப்பாவோட பிளெஸிங் எப்பயும் இருக்கும்ப்பா. அவர் கடைசி நேரத்தில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. எங்களோட கம்பெனியில் அடுத்த படமும் அஞ்சனா ஹீரோயினாக பண்ணுது. சூப்பர் டான்ஸர், பெரிய ஹீரோயினாக வரும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் மனு இன்றைக்கி வர முடியல. அவர் மலையாளத்தில் ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருக்கார். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ப்ரொமோ சாங்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் கேமராமேன் சக்தி, எடிட்டர் கதிர், காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் சண்முகராஜா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம பாலாஜி, நிக்கில் அண்ணா, பிஆர்ஓ எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்திருக்காங்க. பெரிய வெற்றி கொடுத்த தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா கிரியேஷன் சிவா அண்ணா, தமிழ் அண்ணா, லைக்கா தமிழ்குமரன் அண்ணா, கதிரேஷ் அண்ணா, கல்யாண் சார், கமலக்கண்ணன் சார் எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ரஞ்சித் அண்ணா வந்திருக்காரு. ரஞ்சித் அண்ணாவை வருக வருகன்னு வரவேற்கிறேன். கௌதம் கார்த்திக் பிரதர், கலையரசன் பிரதர், ரியோ ப்ரோ, விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. நான் டாடா படம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் அப்போது 4 ஷோ நல்லா போயிட்டுருக்கு. நைட்டில் பாபு வந்து என்னைய வீட்டில் ட்ராப் பண்ணும் போது, பிரதர் உங்களுக்கு வந்து என்ன சினிமாவில் ஆசைன்னு கேட்டார். நான் ப்ரொடியூசர் ஆகணும் தான் பிரதர் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அதில் இருக்கிற டீமெல்லாம் கொடுத்து என்னை ஒரு ப்ரொடியூசர் ஆக்கியிருக்காரு. அதுக்கு நான் கணேஷ்கே பாபுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த படம் நாங்கள் பாதி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும் போது அந்த ரிலீஸ் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கு ரொம்ப கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண நம்ம 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. படத்தில் வேலை பார்த்தவங்களோட ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். டாடா படம் எப்படி பத்திரிகைகளை எழுதி தான் அது வந்து பெரிய வரவேற்பை பெற்றுச்சு, அது மாதிரி இந்த படமும் நல்லபடியாக நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக எழுதணும்னு கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மாறனண்ணா. அடுத்ததாக தமிழ் ஃபிலிம் ஆக்டர் ப்ரொடியூசர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி மாறனண்ணா சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். டார்க் இது வந்து ஒரு கேட்கும்போதே ஒரு இம்ப்ரெசிவாக நல்ல டைட்டில். இது வந்து என் நெருங்கிய நண்பர்களுடைய படம், செந்திலோட படம், செந்திலுடைய மகனுடைய படம், வேறு ஒரு குடும்ப படமாக இருக்குது. மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அஜய் கார்த்திக் பெருசாக வரணும் அந்த படத்தில்ன்றது என்னுடைய ஆசீர்வாதம். அந்த ட்ரெய்லரில் ஒரு நல்ல இம்பேக்ட் இருந்தது. கண்டிப்பாக இது வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லாட்டி கூட கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாருமே ஏதோ ஒன்று புதுசாக சொல்லணுன்னு தான் கேட்குறாங்க. அந்த புதுசாக சொல்கிற படம்லாம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி 7 கோடிக்கு விடுத்து 1500 கோடிக்கு ஓடுற படம் கூட ஏதோ புதுசாக தப்போ சரியோ புதுசாக சொன்ன படம் தான் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி இது ஒரு புதுசாக சொல்லியிருப்பீங்கன்னு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. கல்யாண் ஜெகன் அந்த டைரக்டர், அவரை பற்றி நிறையா செந்தில் என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படி ரொம்ப வித்தியாசமான இயக்குனர், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் நல்லா இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட்டு நட்டி போன்ற மிக திறமையான நடிகர்கள் உள்ளே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த படம் மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரில். ஸோ அந்த புது மியூசிக் டேரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ், நியூ ப்ரொடியூசர்ஸ், புதுசாக வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபில்மாக அந்த படம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் பெரிய வசந்தத்தை கொடுக்கணும். குறிப்பாக என் தம்பி செந்தில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டரே காணாத உலகத்தில்
ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டராக நிறைய ரிஸ்க் எடுத்து, ஏன்னா செந்திலோட லாபத்தை மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ படத்தில் ஒரு நஷ்டம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சினிமா மேலே லவ்வில் ஒரு படத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி ரிலீஸ் பண்ணி லாபங்களை பார்த்து வெற்றி தோல்வியோடு உருண்டுகிட்டு இருக்கிற அன்பு தம்பிக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாகும். அஜய் கார்த்திக் ஒரு மாபெரும் வெற்றி படமாகணும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ கமலக்கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த ப்ரொடியூசருங்கெல்லாம் வந்து ரெண்டும் இளைஞர்களாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து பார்த்திங்களா இளைஞர் கையில் தான் இருக்குது, அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். செந்தில் சார் வந்து சொல்லவே வேண்டாம், அவர் வந்து பார்த்து பொறுமையாக 10 வாட்டி ஆலோசனை பண்ணி தான் எதுவுமே ஒரு நல்ல காரியம் எது இருந்தாலும் சரி ஒரு முடிவு பண்ணுவார். ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி செந்தில் சார் வந்து எவ்வளோ படம் லாஸ் அது வெளியே தீராது, ஆனால் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டார், எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டார், நல்ல மனிதர். டார்க்குன்னு ஒரு படம் இருக்குது, அங்கே பையனை பார்த்தா ஒயிட்டாக இருக்கார். உண்மையில் தம்பி வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு, வெற்றி படணும். ஏன்னா இன்றைக்கி வந்து 30 கோடி 40 கோடி ஹீரோக்கள்லாம் வந்து பணம் போட்டு நிறைய ப்ரொடியூசர் வந்து சின்ன ப்ரொடியூசர்லாம் வந்து படம் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் புதிய ஹீரோக்கள் உருவாக்குறது வந்து ரொம்ப நல்லது, இப்படி தான் வரணும். ஏன்னா கதிரேசன் சார் செந்தில் சார் எல்லாம் வந்து ரெண்டு பிள்ளைகளையும் வந்து இன்றைக்கி ஹீரோ ஆக்குறாங்கனாக்கா அவங்க சொந்த காரியத்துக்காக எல்லாம் இது பண்ணல, எடுத்து காமிக்கிறாங்க. சினிமா உலகம் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்ற வந்து எடுத்து காமிக்கிறாங்க. அது வந்து வெற்றி பெறணும். இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசருங்கெல்லாம் முன்னுக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய ப்ரொடியூசர் இன்றைக்கி நலிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படம் எடுக்க முடியல, ரிலீஸ் பண்ண முடியாமல். ஓடிடி பிரச்சனை ரொம்ப அதிக ப்ராப்ளம் இருக்குது, தேட்டருக்காரங்க ப்ராப்ளம், இப்படி ஒரு பிரச்சனை. இப்போது நேற்று வந்து நேற்று கொச்சின் போயிருந்தோம். ஸோ 4 ஸ்டேட் ப்ரொடியூசருங்க எல்லா மீட்டிங் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி அவர் மினிஸ்டர், இன்றைக்கி அந்த மினிஸ்டர்களை வந்து டைம் வாங்கி எல்லா குறைகளை ஓடிடி எல்லாம் அந்த மேட்டரெல்லாம் பேசணும். உண்மையிலே சொல்கிறேங்க, அரசியல்வாதினா அப்படி ஒரு அரசியல்வாதி நம்ம பார்க்கவே இல்லை. சினிமாவுக்காக காலையில் 10 மணிக்கு உட்காந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நாங்கள் சொல்கிற ஆலோசனையெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டார். அப்படி ஒரு மினிஸ்டர் நான் பார்த்தது. இந்த சினிமா நல்லா இருக்கணும், இந்த சினிமா இன்னும் நல்லா டெவலப் ஆகும், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த சினிமா இப்படியே போகிறது எப்படி, நிறைய பேர் பணத்தை போட்டு வீடு வாசலெல்லாம் விற்றுட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் எப்படி முன்னுக்கு வரணும், அதெல்லாம் வந்து இந்த ஓடிடி பற்றி இந்த பைரேசி பற்றி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் பேசி எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாம் நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் எடுத்து போயிருக்காரு, பேசிட்டு நல்ல ஒரு முடிவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. உண்மையில் சினிமா நல்லாயிருக்கும், தைரியமாக படம் எடுங்க, எதுக்குமே தயங்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விளம்பரம் இந்த பத்திரிகைகளெல்லாம் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறேன், தயவுசெய்து இந்த படத்தை எல்லாம் வந்து வெளிப்படுத்தணும். இன்றைக்கி விளம்பரம் வந்து வீட்டு வாசலை வந்து தொட்டு பார்க்குது. அப்போ தொட்டு பார்க்கணுனாக்கா இந்த நீங்கள் பத்திரிகையாளரும் நீங்கள் எழுதுகிற ஒரு நல்ல, அதாவது உண்மை எதுவோ அதை ஏதுன்னு நல்லா வெளிப்படுத்துங்க. ஏன்னா நிக்கில் பார்த்தீங்கன்னா மினமினே இருப்பார், ரொம்ப சுறுசுறுப்பு. ப்ரோட்டோகால் எப்படின்னாக்கா அவர் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். அப்படி ஒரு செலக்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பார் நம்ம செந்தில் சார். உண்மையில் நிக்கில் எங்கள் படத்தை வந்து என் தம்பிங்கெல்லாம் முன்னுக்கு வரணுன்னா நீ தான் நல்லா டெவலப் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் தான் நிறைய இருக்குது, அந்த விளம்பரத்தை வெளிப்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசருங்க சின்ன குழந்தைங்க நல்ல ஒரு ஆர்வத்தோடு எடுத்திருக்காங்க. எல்லாரும் இந்த படத்தை பார்த்து அவங்கள காப்பாற்றணும். நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறது வந்து நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் எடுத்தாங்களா, யார் டெக்னீஷியன் யார் என்ன இந்த அப்ளிகேஷன் எல்லாம் இங்கே வாங்கி அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபில்லப் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த படத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா கவுன்சில் வந்து ஹெல்ப் பண்ணோம். இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கோம். ஒரு முக்கியமான நியூஸ், தமிழ் கவுன்சிலில் வந்து நம்ம வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஓடிடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணு நம்ம முதலமைச்சர் தான் தலைமை தாங்கி ஓப்பன் பண்ண போகிறாரு. அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். எந்த கவலைப்படாதீங்க, ஓடிடி பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. நம்ம கவுன்சிலே நம்மளே வாங்கி உங்களுக்கு எல்லா அந்த படத்தை பார்த்து
அந்த படத்தில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு பேசி நாங்களே கொடுக்கறதுக்கெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா தயவுசெய்து படம் எடுக்கிற ப்ரொடியூசருங்க டைரக்டருங்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு படத்தை கதையை கேளுங்க, 10 வாட்டி பாருங்கள். அந்த கதை நல்லா இருந்தால் 1 இல்லை 2 கோடி 3 கோடியோட படம் எடுங்க, அது நல்லா ஓடும். அதுக்கேற்ற மாதிரி படம் எடுங்க. ஏதோ ஆர்வ கோளாறில் வந்து தயவுசெய்து படம் எடுக்காதீங்க. அந்த மாதிரி மாட்டிக்கின்னு இன்றைக்கி எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நிறைய பேர் ஒரு அக்ரிமெண்ட்டோட போட மாட்டுறாங்க, அப்படி அப்படியே பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. கம்ப்ளைண்ட்டு நிறைய வருது ப்ரொடியூசருங்களில், கவுன்சிலில். இதெல்லாம் இல்லாமல் தயவுசெய்து சொல்கிறேன், கதையை வந்து செலெக்ஷன் பண்ணி படம் எடுங்க. உங்களை படம் எடுக்கவேணான்னு சொல்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலியோட வந்து கவுன்சிலில் அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து டைரக்டருங்களும் சரி, டைரக்டர் ப்ரொடியூசருங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணமோ அப்படி டைரக்டருக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணோம். நல்ல கதையாக பார்த்து ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாரு, அப்போ டைரக்டருக்கு வந்து அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும், இன்னும் பண்ணால் புருஷ மஞ்சாவி மாதிரி டைரக்டரும் ப்ரொடியூசரும் நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணோம். தயவுசெய்து சொல்கிறேன், இனிமேல் சினிமா நல்லா இருக்கும், நீங்கள் தைரியமாக படம் எடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவைப்படுது அந்த முதல் படி. அந்த முதல் படி கிடச்சி தனக்கான ஒரு பாதையை உருவாக்கின பல சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர்ஸ் இப்போ மேடைக்கு கூப்பிட வேண்டிய நேரம். ஸோ டிக்கிலோனா, வடக்குப்பட்டி ராமசாமி, அதன் வரிசையில் அடுத்ததாக புரோகோடனுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய நம்முடைய கார்த்திக் யோகி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அதே மாதிரி அடியே ஹாட்ஸ்பாட் டூ மச்னுடைய இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அண்ட் அறிமுக இயக்குனர் மாறன் கார்த்திகேயன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஈர்ப்பே வந்து இந்த டைட்டில் தான். ஸோ டார்க்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பயங்கர ஃபேமஸாக இருந்தது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஒரு ஃபார்முலாவில் ஸோ இந்த ஒரு டைட்டில் அமைஞ்சிருக்கு. அண்ட் 2வது ப்ளஸ் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி கணேஷ் கே பாபு எங்கள் நண்பர் வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு வரவேற்று எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஸ்டோரினா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரிவியூங்காக ஒரு ஃபேக்டர் இருக்கும். டாடா ஆகட்டும், அடுத்து வர கராத்தே பாபா ஆகட்டும், 2மே அவர் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, அங்கேருந்து கை காட்டுறாரு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. 3வது வந்து இந்த படத்தோட புது ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு, 2வது டிஸ்ட்ரிபியூட்டர் செந்தில் சார். ஸோ இவங்கெல்லாம் சேரும் போது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குன்னு பார்க்குறேன். அண்டு கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோ அவர் ஆல்ரெடி நான் காளிதாஸ் 2ல் வந்து பார்த்து விஷ் பண்ணேன். ரொம்ப அஜய் கார்த்தி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் அந்த நெகட்டிவ் ஷேடு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு ஷேடு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன், நட்டி சார் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு கண்டிப்பாக இந்த படம் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கருப்பு ரீசெண்டாக ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த டார்க் கண்டிப்பாக அதே ஒரு ஜோனில் ஒரு நீஷான ஒரு டைட்டில். ஸோ ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் நாங்களுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். நன்றி உங்களுக்கு. விக்னேஷ் கார்த்திக் அவர்களே, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் பார்த்துட்டேன், டார்க்கு. வாவ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செந்தில் சார் பற்றி சொல்ல வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போது தமிழில். அண்ட் கணேஷ் கே பாபு டாடான்னு ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் அடுத்து அவரோட கதையாக இருந்தாலும் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கியிருக்கார். அது வந்து உண்மையாகவே சூப்பரான விஷயம் ப்ரோ, அதுக்கு வாழ்த்துக்கள். அண்டு அஜய் கார்த்திக் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த யங் ஹீரோஸ் வந்து இப்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கதையை வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 25 வயசு 26 வயசு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹீரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ரியோவே பிஸி ஆகிட்டார், கூடிய சீக்கிரம் ஆக்ஷன், அடுத்த அரசியல், அந்த மாதிரிலாம் போக சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன். ஸோ அதனால் அந்த ஒரு வாய்டை வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ ஆக்குபை பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அஜய்க்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரில, வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் நிறைய படங்கள் நடித்து ஒரு ஜெயமரை சாயில் தான் எல்லாருக்கும் வணக்கம் அந்த ஃபீலில் தான் பேசுவார். ஸோ ஒரு மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என் படமும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சார், நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இயக்குனரும் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். காளிதாஸ் 2னுடைய இயக்குனர் செந்தில் அவர்களும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ தி டேஸ்? தேங்க்யூ. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நிச்சயமாக பேசணும். பட் அதுக்கு முன்னாடி மாறன் கார்த்திக் அவர்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள், ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ டு see the trailer? பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ட்ரெய்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ தான் படம் போயிட்டுருக்கு.
ஏறி நிப்பாட்டிட்டாங்க. அண்ணன் முன்னாடி கொஞ்சம் செகண்ட் ஷூட்டில் முடிச்சிருக்கோம். ஸ்டேஷன் ஒரு படம் பண்ணுறோம். அஜய் கார்த்தி தான் அதில் லீட் பண்ணுறாரு. ஓ ஆமாம், அடுத்த படம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு அவர் தான் ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா புதுசு. ஸோ நம்ம ஸ்கிரிப்டுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டார்க் படத்தை எனக்கு போட்டு காமிச்சாங்க. ஓகே. ஸோ டார்க் படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, நல்ல ஒரு ஆக்டர் தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்குமே ஸ்டேஷன் திரைப்படத்திற்காக. அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த மீடியில் பண்ணது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம். செந்தில் சார். எல்லாருக்கும் வணக்கம். அஜய்க்கு வந்து என்னோடய விஷஸ். நட்டி சார் எல்லாருக்கும். ஆக்சுவலி செந்தில் சார் என்னோடய விஷஸ். அண்ட் படம் வந்து நான் டார்க் பார்த்துட்டேன். ஏன்னா டார்க் வந்து காளிதாஸ்க்கு முன்னாடியே ஷூட் முடிச்சிட்டாங்க. ஸோ காளிதாஸ் 2 வந்து ஆக்சுவலாக அஜயோட செகண்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து டார்க் தான் பண்ணார். நான் ஆக்சுவலாக காளிதாஸ் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கல. முடிச்சதுக்கப்புறம் டார்க் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. ஓ, இந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலையோ அஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் படம் ஃபுல்லாக. நான் வந்து என்னோடய படத்தில் நடித்த ஒரு ஹீரோன்றதுக்காக சொல்லலை, ஒரு ஃபேனாக நான் சொல்கிறேன். படம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஒரு இளம் ஒரு நடிகர் அவர்கிட்ட இருந்து இப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஒரு புதுசாக இருக்கும். அண்டு கணேஷ் பாபு, கல்யாண் எல்லாருக்கும் வந்து என்னோடய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும். அது ஒரு ஃபேனாக அந்த படம் பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு இயக்குனராக இல்லை. அண்ட் ஆல் பெஸ்ட் விஷஸ். என்னுடைய ரவி சக்தி அவர்களையும், எடிட்டர் கதிர் அவர்களையும், காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஸோ இவங்க ஆல்ரெடி எல்லாருமே வந்து டாடாலையும் ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்து வரக்கூடிய படங்கள்லையும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க். அண்ட் மீண்டும் இந்த டார்க் மேடையில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த மேடையும் இந்த படமும் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த டிஓபி. ரவி சக்தி அவர்களே, what you have to say? மணிமாறன் அண்ணா, செந்தில் சார் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டைரக்டர் கல்யாண் அவருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி சார் அண்ட் அர்ச்சனா, அஜய் ப்ரோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய டீம், டிஓபி டீம், அப்புறம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நிறைய நன்றி சொன்னீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்ல, ஆனால் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எந்த ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ படத்துடைய அடுத்து வெளியாகும்போது நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நிறைய பேச போகிறோம் நம்ம. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ், பேச அவ்வளோ வராது. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு மாஸ்டர் அண்ட் மணிமாறன் அண்ட் செந்தில் சார் அண்ட் என்னோடய டைரக்டர் கல்யாண் கே ஜெகன் ப்ரோ அவர்கள் அண்ட் மை டீம், டிஓபி, காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், சவுண்ட் டிசைனர் அருணாச்சல அண்ணா அண்டு நட்டி சார், அஞ்சனா அண்ட் அஜய் கார்த்திக் ப்ரோ. ஒரு புதுவிதமான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக படத்தை அப்ரோச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற மாதிரி படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 3 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் நாங்கள் திரையரங்குகளில் சந்திக்கிறதுக்காக காத்துட்ருக்கோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். டிஓபி எழில் கே அரசு அவர்கள். ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ சார். பிளடி பாலிடிக்ஸ்னுடைய இயக்குனர் தீனா அவர்கள். தயாரிப்பாளர் சஞ்சய் அவர்கள் மற்றும் கருடனுடைய தயாரிப்பாளர் குமார் அவர்கள்.
படத்துக்கு தேவையான 3 முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் மேடையில் இருக்கீங்க. we have one DOP, we have one director, we have a producer. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கிராஃப்ட்லேருந்து டார்க் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. ஃபர்ஸ்ட் வந்து பாபுக்கு ரொம்ப நன்றி. சினிமாவில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நல்லதாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னா அது காரணம் பாபு தான். ஏன்னா டாடா கொடுத்த ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நான் பண்ணுற படம் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற பாபுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரீசன் தேங்க் பண்ணுறதுக்கு வந்து பாபு படம் பண்ணுவான்னு தெரியும், இவ்வளோ பேர் க்ரியேட் பண்ணுவான்னு நான் இப்போ நினச்சே பார்க்கல நாங்கள் பழகின நாட்களில். ஏன்னா நானாக இருக்கட்டும், கல்யாணம் இருக்கட்டும், தீனா, சக்தி, கதிர்னு ரொம்ப லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு படம் பண்ண டைரக்டர் வந்து இவ்வளோ பேரை உருவாக்காரு நான் நினச்சே பார்க்கல. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதை எனக்கு தெரியும், இந்த படம் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நானே சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா அது என்னோடய படம் இது ஆக்சுவலாக. அதனால் என் படத்தை பற்றி நானே வந்து இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நினைக்கிறேன். அப்புறம் மாறன் ப்ரோ, அவர் ப்ரொடியூசரையும் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அவர் வந்து இந்த டீமாக எப்படி ஃபார்ம் ஆனாங்க, இந்த படத்தை இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நான் பின்னாடி இருந்து பார்த்தவன். ஸோ நான் அது அந்த டீமில் நான் ஒரு ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அவருக்கு முதல் படம் ப்ரொடியூசராக. ஸோ எல்லாருக்குமே நன்றி ரொம்ப வந்ததுக்கு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஐ திங்க் இதுதான் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறேன். ஒரு டீமாக இருக்கும்போது அதை டீமாகவே செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ திங்க் that is what we all work for. So it's so good to see you talk about that. Thank you so much. So நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணமே வந்து பாபு தான். ஏன்னா பாபு இல்லாமல் எதுவுமே இல்லை. அது பாபுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு வந்து எப்படி டிசைன் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நிற்குதுன்னா அது முக்கிய காரணம் வந்து பாபு. அதுக்கப்புறம் அந்த கதைக்காக உழைச்ச, அதுக்காக நிறைய வேலைகள் ஒர்க் பண்ணி ஆர்டிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி பல விஷயங்கள் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்க கல்யாண், அவங்க 2 பேரும் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் மணிமாறனை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கதை பேப்பரில் ஒர்க் பண்ணிவிடுவோம், பட் அதை வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவாக அதை எடுத்துகிட்டு வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட டெக்னீஷியன்ட்ட எல்லாத்தையும் சொல்லி அதை வந்து ஃபார்ம் பண்ணி கொண்டு வரது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹெல்ப் வேணும். அது வந்து 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நானும் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கல்யாணுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் உனக்கு அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த போகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி பாபுவுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய படங்கள் என்ன மாதிரி நிறைய டேரக்டர்ஸை உருவாக்கணும். ரொம்ப பிளான்டான பர்சன் பாபு. கண்டிப்பாக எல்லாத்தையுமே பக்காவாக டிசைன் பண்ணி எல்லாத்தையும் இது எங்கே கொண்டு போகணும், இது எங்கே கொண்டு போய் ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே பாபுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக பாபு இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி கல்யாண் மாதிரி நிறைய பேரை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வாழ்த்துக்கள் பாபு. அப்புறம் 5 ஸ்டார் செந்தில் அண்ணன். அண்ணன்ட்ட நான் நேரடியாக பேசினதில்லை, பட் அண்ணனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நிறைய படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இன்றைக்கி படங்கள் ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் சின்ன சின்ன படங்கள் பெரிய படங்கள் எதுவுமே பார்க்காம ஒரு கண்டென்ட் அதை நம்பி அவர் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ணன் தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணணும், நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும். எல்லாருமே சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்பி தொடர்ந்து வேலை செய்வோம். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டக்குன்னு அப்படி பிடிச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங், பட் நிறைய உணர்வுகள் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கெஸ்ட்டாக தான் அந்த விழாவுக்கு வந்தேன். என்னை மேடை ஏற்றுற நண்பர் கணேஷ் கே பாபு அண்ட் மணிமாறன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எல்லோரும் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ப்ரொடியூசராக இங்கே ஸ்டெப் இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 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 விஷயம் தெரியுதில்ல, அந்த விஷயத்தை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு இப்போ சினிமா துறை நல்லா இருக்கணும்னா ஒரு ஹீரோ வந்து இங்கே உருவாகிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஹீரோஸ் உருவாகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உருவாகும் பொழுது அந்த ஹீரோவுக்கு சில லாஜிஸ்டிக் சப்போர்ட் வேணும். ஒன்று வந்து ஒரு டைரக்டர், இன்னொன்று வந்து ஒரு ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் அந்த எண்டில் வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு தேட்டர்ஸ், நல்ல தேட்டர்ஸ் வேணும். ஸோ இது 4ம் கிடச்சிட்டா ஒரு ஹீரோ வந்து லான்ச் ஆக ரெடி ஆகிடுவான். பட் லான்ச் ஆன பிறகு அந்த ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அஜய் சாருக்கு தான் இப்போ அந்த லோடு இருக்குது. இப்போ அஜய் சாருக்கு இந்த கிரவுண்டில் வந்து ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிட்டாரு பாபுவோட அசோசியேட்னால. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது. அண்டு சாரே ப்ரொடியூசராக, ஃபேமிலியிலே ப்ரொடியூசராக இருக்கார், அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க. ஸோ நல்ல தேட்டர் கிடச்சிரும். ஸோ இந்த கிரவுண்ட் உங்களுக்கு ரெடி. இப்போ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ லோடு எல்லாமே உங்கள் மேலே தான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் இங்கே
உருவாவாங்க. ஸோ அதனால வெற்றி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஜய் ப்ரோ, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ திங்க் நீங்கள் தேங்க்யூ செந்தில் சார். தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ரோல் அவர் வந்து திருப்தி செய்வாருன்னு நான் நம்புகிறேன். இல் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபை இஸ் வாட் ஐ பிலீவ் அண்ட் as well அஞ்சனா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்குமே ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை தான் இப்போ மேடைக்கு கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ரியோ அவர்கள். ஹீரோ ரியோ அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். How does it feel to see the trailer of Dark and நீங்கள் எவ்வளோ தூரம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் வேறு. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ் கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால் அப்படின்னா வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக வந்து டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஃபேமிலியில் ஐ மீன் லைக் என்னோட டீமில் ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பாக அங்கே இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எங்களோட டீம்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு see you ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டராக டாடா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ ஸோ மச் ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபர்னாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கணும்னு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்டு இதில் ட்ரெய்லர்லேயே ஐ கேன் see த ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணாக நான் பார்த்தது. ஜோடியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸில் அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜில். கடைசி வரையுமே ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்கே ஹீரோயினாக பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா. நட்டி அண்ணா. ஸோ நட்டி அண்ணா இருக்காருனாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ செந்தில் சார், ஸோ நிறைய படங்களுக்கு நிறைய டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சார். அண்டு இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஸோ டார்க் குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டார்க் படம் பிரைட்டாக ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நெய்பர்ஹுட் நட்பு வந்து இன்னும் தொடரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரியோ. யூஸ்வலாக ஆக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு நமக்கு பழக்கம். பட் ஆனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் ஃபேமஸாக இருக்காருன்னா அது காரணம் வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் தட் பீப்புள்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இபி நம்முடைய மாறன் அவர்கள் விடிவிலேருந்து டாடா வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மாறன் அவர்கள் நம்மளுடைய அடுத்த நபரை கூப்பிடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ். இந்த படத்தில் வந்து விடிவி கணேஷ் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த படம் பிளான் பண்ண உடனே ஒரு ஒரு கேரக்டராக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லி பாபுவும் சொன்னார், கல்யாண் ப்ரோவும் சொன்னார். அப்போது அண்ணன் வந்து ரொம்ப பிஸியாக ஒரு 4-5 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு,
சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அண்ணனை ரொம்ப நாளாக தெரியும், இருந்தாலும் போய் பார்க்கலாம் அண்ணன், இந்த மாதிரி நாளை மறுநாள் ஷூட்டிங் வச்சுருக்கேண்ணே அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருந்தேன். அவர் ஒரு லைன் மட்டும் கேட்டுட்டு, மணி லைன் வந்து நான் சும்மா தான் கேட்டேன், நான் வர்றது முடிவு பண்ணிட்டேன், எப்போ ஷூட்டு, நாளான்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னேன். உடனே 9 மணி கால்ஷீட்டுக்கு வந்து தொடர்ந்து 7 நாள் நடிச்சு கொடுத்தாரு அண்ணன். நட்டியனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மேலே வாங்கினேன். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் குவாலிட்டி டு பி அன் ஆக்டர் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு ரோல் கொடுத்தாலுமே வந்து அவர் வந்து ஹி டசன்ட் ஜஸ்ட் டூ இட், ஹில் ஏஸ் இட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் நட்டி சார். அண்ட் இந்த படத்தில் அவர் இருக்கிறது உண்மையாலுமே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஸோ நட்டி சார், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த புலி படத்தினுடைய கேமராமேனும் நட்டி சார் தான். தேங்க்யூ. சக கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு மணிமாறன் அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களான்னு. இப்போ கணேஷ் பாபு சார் வந்து கதை சொன்னார். அவர் டாடா படத்து டைரக்டரு. சரி, நம்மளை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் ஸ்டோரியில் இருக்க போகிறாங்கன்னா இந்த கதை சொன்னாங்க. பயங்கர ஷாக். இப்படி ஒரு த்ரில்லர் நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கே சார், யார் லீட் பண்ணுறாங்கன்னு. அஜய் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிடுவாரா? ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் சார். இப்போ டப் பண்ணும்போது பார்த்தேங்க சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் இருந்தது, எனக்கு அவங்களுக்கு அஞ்சனாவோட கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நான் டப்பிங்கில் பார்த்த வரைக்கும். அண்டு 5 ஸ்டார் செந்தில் சார், அதாவது கமர்ஷியல் வாயபிலிட்டி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தாலும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிமுக்கு வந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை சார். அண்டு எப்படி சொல்கிறது, கல்யாண் அவரை பற்றி இப்போ சொல்லி ஆகணும். இந்த படம் செட்டுக்குள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும். நான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அது அமைதியாக இருக்காங்கன்னு. ஷார்ட் சொல்லும்போது கூட அமைதியாக சொல்லுவார். அண்டு கேமராமேன் ரவி சக்தி, அவரும் ரொம்ப அமைதி. ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் பேசுவார். கண்ணதாசன் ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜாஸ்தி பேசுவார். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சவுண்டு ஜாஸ்தி வரும் எப்போவுமே. ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணாதுரை அவரும் சைலண்ட்டாக இருக்கார். எனக்கு டவுட் வந்துச்சுன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்களா, என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு. அந்த படத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி ட்ரைலரை பார்க்கும்போது பிரமாதமாக அந்த படம் பேசுது. ஸோ பெரிய வெற்றி இந்த படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் எஃபர்ட் நான் பார்க்கல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அமைதி அப்படின்னு இருக்கக்கூடிய டீமினுடைய எஃபர்ட் நாங்கள் வந்து திரையரங்குகளில் பார்க்கறதுக்கு காத்திருக்கோம். நட்டி சார், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ப்ரொடியூசர் கவுன்சிலினுடைய செக்ரட்டரி ஜிகர்தண்டா மற்றும் பல வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பாளர் 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இந்த விழாவில் நன்றி சொல்கிறது எப்படின்னா, இந்த விழா வாழ்த்த வந்திருக்கக்கூடிய திரு டாக்டர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், கௌதம் காதிபிரத் அவர்களுக்கும், ரியோ பர் அவர்களுக்கும், ஆர்ட்ஸ்பாட் விஜய் அவர்களுக்கும். என்னென்னா இன்றைக்கி ஒரு புது டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் அறிமுகமாகறாங்க. அதே மாதிரி புது யங் பேர் வந்து ஒரு ஹீரோ அஜய் கார்த்தி வந்து செகண்ட் மூவி லான்ச் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஒரு புது படத்துக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணக்கூடியதே வந்து அந்த படத்துக்கு வந்து அவங்க ஒரு பல லட்சம் ரூபாய் பண உதவி பண்ணி அதில் ஒரு பங்களித்த மாதிரி நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா இன்றைக்கி படத்தோட ஒரு மீடியா, ஒரு சோசியல் மீடியாவில் வந்து இப்போ ரஞ்சித் சார், கௌதம் கார்த்திபர், ரியோ பரோட அந்த படத்துக்கு வந்த ஃபங்க்ஷன் போது ஒரு ட்வீட் பண்ணும்போது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் போய் சேருது. அது என்ன சொல்கிறேன்னா, அந்த வளர்ந்த நடிகர்கள், வளர்ந்த இயக்குநர்கள்லாம் வந்து வளர்ந்துருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கும் வளரக்கூடிய இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நன்றி மறந்துருக்கக்கூடிய இந்த சினிமாவில் வந்து நன்றிக்காகவும் நட்புக்காகவும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப விஷயம் வந்து உங்களுக்கு. அஜய் கார்த்தி காளிதாஸ் படத்துலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல, நல்ல படம். அது உண்மையிலே அந்த படம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அஜய் கார்த்திக்கு ஒரு ரெகனைஸ் கிடைச்சது. அடுத்து டார்க் படத்தில் வந்து இப்போ வந்து கணேஷ் பாபு பிரதர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு. அவரே ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலை ஃபுல்லாக எடுத்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து இன்றைக்கி ஒரு அஜய் கார்த்தி சார் இது பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி அவரோட அசிஸ்டண்ட் கல்யாண், அவர் ஒரு டைரக்டராக லான்ச் ஆகிறாரு. ஸோ நண்பர் மணிமாறனமும் கணேஷ் பாபும் ஜாயிண்டாக பண்ணக்கூடிய ப்ரொடியூசரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெல்கம் டு த ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது வந்து ப்ரொடியூசர்ஸுங்கிறது ஒரு சுகமான, பாக்யராஜ் சொன்ன மாதிரி தான், ஒரு சுகமான சுமைகள் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பல படங்கள், வெற்றி படங்கள் கொடுக்கணும். இந்த நேரத்தில் இன்னொன்று நடராஜ் சார் பற்றி சொல்லணும்.
நிறைய படத்துக்கு முன்னாடி எனக்கு மேடை கிடைக்கல. நட்டி நடராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங்காக ஒரு புது டைரக்டர்ஸ் போயிட்டு, ஏன்னா ஒரு ட்ரெய்லர் நான் பண்ணுறேன் சார், இதில் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சில படங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, சில ஆர்டிஸ்ட் வந்து கேட்பாங்க, சார் இதில் வந்து நடராஜ் சார் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார், ஏன்னா அந்த வாய்ஸ் ஓரில் நான் அதை கட் பண்ணேன்னா எனக்கு ஃபுல் கதையுமே எனக்கு கன்வே ஆகிரும், வேறு யாரும் பண்ணால் ரீச் ஆகாது. ஏன்னா ஒரு பெக்குலர் வாய்ஸ் அதை சொல்லும்போது எப்படின்னா இந்த செலிபிரிட்டிங்க சொன்ன வந்து ஒரு ஃபங்க்ஷன் கலந்து ஒரு வாழ்த்துற மாதிரி தான் ஒரு பெக்குலர் வாய்ஸ் சொல்லும்போது அது ஈஸியாக போய் வந்து ஆடியன்ஸில் போய் கனெக்ட் ஆகிரும் உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய புது டைரக்டர்ஸுக்கு புது ஹீரோஸுக்கெல்லாம் சொன்னேன். என்னன்னு கூட ஒரு வார்த்தை தயங்கி கேட்டதும் கிடையாது, பணம் கூட கேட்டது கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் சொல்கிறேன், பணம் கூட நடராஜ் சார் கேட்டதே கிடையாது. சார் எத்தனை மணிக்கு எங்கே வரலாம் சார், தேட்டர்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு உண்மையிலேயே வாழ்த்தியிருக்காரு. அதுக்கு மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நடராஜ் சாருக்கு வந்து இந்த நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நன்றி இல்லாத இதில் வந்து இன்றைக்கி ஒரு நன்றியோடு இருக்கக்கூடியவருக்கு வந்து வாழ்த்தக்கூடியதை நம்ம தமிழ் சமூகத்தின மரியாதை. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து 4 ஸ்டேட்ஸ் சவுத் இந்தியா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட மீட்டிங் வந்து கேரளா நடந்துச்சு. அந்த கேரளா நடக்கும்போது இண்டஸ்ட்ரிக்கான சில ஹெல்த்தியான டிஸ்கஷன் வந்து ஸோ மினிஸ்டர்ஸ் எம்பி சார் வந்து ஒரு மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 மணிக்கு ஒரு மீட்டிங் வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் வந்து 4 o'clock வரைக்கும் போச்சு. அப்போ வந்து அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்ததுனால வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் பண்ணலாம் சார், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப டிஸ்கஸாக ரொம்ப ஹெல்த்தியாக கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை சார் இந்த ஓடிடியில் வந்து 4 weeks தள்ளி வரும்போதே வந்து ஏகப்பட்ட படம் வந்து வித்தின் 3 days 4 daysல வந்து டெலகிராம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வெப்சைட்ஸில் வந்து பைரிசி ஃபுல்லாக வந்துடுது. அதை தாண்டி சென்சார் சில இஷ்யூஸுகள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாத்தையுமே கலந்து கேட்டுக்கிட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, சார் வித்தின் 2 weeks டைம் கொடுங்க, நான் ஐஎம்பி மினிஸ்டர் டெல்லியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் கூப்பிட்றேன், எல்லாருமே நீங்கள் வாங்க அப்படின்னு உண்மையிலே ஹெல்த்தியாக சொன்னார். உண்மையிலே அந்த நேரத்து அந்த சுரேஷ் கோபி சாருக்கு தமிழ் ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரியின் சார்பாக இந்த பத்திரிக்கை வாயிலாக நான் வந்து அவருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். உண்மையிலே நான் அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர்ஸை பார்த்ததே கிடையாது. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஒரு கேபினட் மினிஸ்டர் இருந்துக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி எங்கள் கூட சாப்பிட்டார், எங்கள் கூட சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 hours ஸ்பெண்ட் பண்ணார். உங்களுக்கு நிறையா இஷ்யூஸை நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து சினிமாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்திருக்காங்க. அதே மாதிரி சுரேஷ் கோபி சார் எல்லாரையும் வச்சு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பாசிட்டிவாக நான் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம் வந்து. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹோல் டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை பற்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்ததாக டார்க் படத்தினுடைய மியூசிக் லேபிள் வந்து திங்க் மியூசிக், அண்ட் திங்க் மியூசிக்லேருந்து வி ஹேவ் மணி அவர்கள். ஸோ மற்றொரு மணி அண்ட் மணி சார், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் த டேஸ்? தேங்க்யூ ஸோ மச். திங்க் மியூசிக் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. சினிமாவின் மூலமாக வெறும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாமும் பேசலாம் அப்படின்னு பல பேருக்கு தைரியம் கொடுத்த ஒரு நபர் இவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் படம் வந்து தயாரித்தாலும் சரி இயக்குனாலும் சரி அது எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாபெரும் இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். பா. ரஞ்சித் சார், ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ உங்களுக்கு. யூ குட் ஹவ் செட் நோ, பட் இருந்தாலும் லான்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அண்ட் யூ ஆல்வேஸ் பீன் த வாய்ஸ் ஆஃப் ஸோ மெனி டெபியூட்டன்ஸ். அண்ட் இந்த படத்தின் மூலமாகவும் நிறைய ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் வராங்க. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம், ஜெய் பீம். இந்த ட்ரைலர் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஜயோட செகண்ட் ஃபிலிம், அண்ட் வாழ்த்துக்கள் அஜய். ஆக்சுவலி நேரில் விட ஃபிலிமில் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க நீங்கள். ஏன்னா நேரில் கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கார். ஃபிலிமோடைய அந்த விஷுவல்ஸில் அஜயோடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் அஜய். அண்ட் வந்து இந்த ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரில்லராக நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷுவல்ஸ் அந்த யுவனோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயங்கரமாக இருந்தது யுவனோட வாய்ஸில் கேட்குறதுக்கு. கணேஷ் பாபு ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு புரியல. அண்ட் இவ்வளோ படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரையும் வந்து டைரக்டராக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு வாழ்த்துக்கள் கணேஷ். அண்ட் நீ மட்டும் இல்லை, கணேஷ் பாபு தானே? ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வருதா அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு. ஓகே, எனிவே இது ரொம்ப நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க சரியான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி
அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் ரிஸ்க்கு தான், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம், பட் ஆனால் வந்து ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிக்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கும் தெரியும். நிறைய பிரச்சனைகளை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு சவாலை தன்னுடைய நண்பர்களை தான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நம்பி எடுத்துகிட்ருக்கிற கணேஷ்க்கு தயவு செஞ்சு எல்லாருமே கூட இருங்க. நீங்கள் அவரை வந்து இன்னும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவரை மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கணேஷோட சேர்ந்துருக்கிறேன். அண்டு செந்தில் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சில வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. எனக்கு நந்தகுமார் அண்ணன் தான் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து என் கூட வந்து நெருக்கமாக தொழில் முறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் மூவிஸில் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளராக வெற்றி பெறுறது ரொம்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து வெற்றி பெறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி தமிழக சூழலில் அரசியல் மாற்றம் வந்து கணிக்க முடியாமல் சில பயங்கரமான ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சோ, அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்துலேயும் இப்போது சின்ன படங்கள் வந்து மெதுவாக தியேட்டர் நோக்கி மக்களை இன்வைட் பண்ணிட்டுருக்கு. மக்கள் எல்லோரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சிறைன்ற ஒரு படம் வந்து நிறைய பெரிய கலெக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து பெரிய படமாக இருக்கிற இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படத்தை விற்கிறது, படத்தை அப்ரோச் பண்ணுறது, அவங்க வந்து படம் பார்க்குற இல்லை படம் வாங்குகிற ஓவரால் டிசைனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து படம் விற்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் அதில் கூட வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை விற்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு மாறிட்டாங்க. லைக் வந்து தியேட்டர் அவங்க வந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பொசிஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற இடத்துல இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டைமில் இருக்கும். ஆனால் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் தியேட்டர்ஸை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. லைக் வந்து அவங்க வந்து வர்றது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியாக மாறிச்சு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லை மீட் பண்ணுறது, இல்லை பார்க்குறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேம் மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செயின் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு படத்தை விற்கிறது அப்படின்றது வந்து டோட்டலாக பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறின இந்த டைமில் இப்போ வந்து தியேட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நிறைய தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வராங்க. அண்டு நேற்று அபிபி கூட நான் பார்த்தேன், நிறைய ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அண்டு வந்து அபிபி வந்து ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த படத்துக்கும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்து நிறைய கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து அபிபியும் மாறி இருக்கு. அண்டு விளம்பர யுக்திகளும் இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. முன்னாடி பண்ணுற மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டோட்டலாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் கேமே மாறி இருக்குது. இந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படம் தயாரிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் சூழலில் மட்டும் இல்லை, சினிமா சூழல்லையும் மாறி இருக்குது. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு உள்ளே வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால் உள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இதை நம்முடைய தமிழ் தயாரிப்பாளர் சங்கமும் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எனக்குமே இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து அணுகிறதோ, இல்லை வந்து நமக்கு நம்முடைய இஷ்யூஸை வந்து பேசுகிறதோ, இல்லை வந்து மற்ற இந்த மாதிரி எனக்குமே சில தயக்கம் இருந்தாலுமே நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கும் இதோடைய பெரிய தயக்கங்கள் இருக்குது, பெரிய குழப்பங்களுக்கு. அது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்த நோக்கி நகரணும் அப்படின்றது தான் எல்லோருடைய விருப்பம்.
நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு தேட்டர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு இடமா நான் தேட்டரை நான் பார்க்குறேன். அண்டு தேட்டரை நம்பி நம்ம நல்ல படங்களை எடுத்தால் நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் உள்ள நல்ல தயாரிப்பாளர்களாக மாறுவோம், நல்ல இயக்குநர்களாகவும் நம்முடைய திரைப்படங்கள் மக்களை வந்து சென்றடையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கி ரீசெண்டான ஸ்மால் ஃபிலிம் சக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல டார்க் படமும் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டார்க் படம் வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி வெரி தாட்ஃபுல்லி சேட். அண்ட் அடுத்து உங்களுடைய படைப்புகளுக்காகவும் நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். நன்றி மீண்டும் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் நந்தகுமார் அவர்கள், அதே மாதிரி தயாரிப்பாளர் 5 ஸ்டார் கல்யாண் அவர்கள். கல்யாண் சார், ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ டு பி ஹியர்? டார்க் ட்ரெய்லர் நீங்களும் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எஸ், ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் போல் இருக்குது படம். நான் இன்னும் படம் பார்க்கல, பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரு. அதற்கு வந்து முக்கியமாக காரணமான டைரக்டர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அப்புறம் அஜய் கார்த்தி, சின்ன குழந்தையிலேருந்து தெரியவன, பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கான், பேசுகிறத ரொம்ப 2 வாரத்தை அளந்து தான் பேசுவான். பட் இந்த படத்தில் ரொம்ப கலக்கியிருக்க பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்க. ஓகே 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 அருமையாக பண்ணியிருக்க கார்த்தி. நீ நல்ல கதையை சூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நடிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நீ வந்து சக்ஸஸாக பண்ணிவிடு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், இசையமைப்பாளர் மற்றும் நடித்த அதர் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகளும். நட்டி சார், ரொம்ப அவர் சொன்ன மாதிரி நீங்கள் படத்தில் நடித்தாலே அது கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு பெரிய கதை அம்சம் உள்ள படமாக தான் பண்ணுவீங்க நீங்கள். இந்த படம் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு தான் பெரிய பாராட்டுதல்களை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புதுமுகத்தை வச்சு கதையை நம்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில், மீடியம் பட்ஜெட் தான், ஆனால் படம் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செந்தில். இந்த படத்தை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ் சினிமா, வாழ்க. அண்ட் அடுத்ததாக இந்த படத்தை வழங்கியிருக்கக்கூடிய 5 ஸ்டார் நிறுவனத்திலிருந்து ஐ வுட் லைக் டு வெல்கம் தயாரிப்பாளர் செந்தில் அவர்கள். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் திரையுலகைச் சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நான் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் உங்களோட சப்போர்ட்டோட மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்தினுடைய குழுவிலேருந்து ஒரு முக்கியமான நபரை மேடைக்கு கூப்பிட போகிறேன். படத்தினுடைய கதாநாயகி. இட் இஸ் அ டெபியூ அண்ட் இட்ஸ் அ பிக் டே ஃபார் ஹர். ஸோ நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கூடிய விரைவில் தேட்டர்ஸில் பார்க்க போகிறீங்க. பட் இந்த படம் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது அவங்க சொல்லி கேட்குறோன்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a வெல்கம் அஞ்சனா. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இவ்வளோ நேரம் யாருக்கும் ஹாய் சொல்லி பிரதர், நீங்கள் ஸ்பெஷல் ஹாயாக இருக்குது, நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள். என்னோட பேர் அஞ்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோட டெபியூ ஃபிலிம். என்னோட முதல் படத்துலேயே நான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், நட்டி சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லோரும் கூட நடித்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட். நானே வந்து நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் இன்னசென்ட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து முக்கியமாக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஐ லைக் டு தேங்க் டிஓபி ரவிசக்தி சார் அண்ட்
காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி பாலசுப்ரமணியம் என்னோடய ஃபேவரட் செட்டில். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், அப்பாக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோடய அம்மா தீபா நேத்ரன் அண்ட் அக்கா வந்து அபிநயா நேத்ரன். அப்பா பேர் வந்து யுவன்ராஜ் நேத்ரன். அவருக்காக தான் இன்னும் உங்கள் எல்லாரையும் நான் வந்து ப்ரௌட் ஆக்குவேன். மேலும் மேலும் இது என்னோடய ஃபஸ்ட்டு படி. மேலும் மேலும் நான் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வளரணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பிடிக்கும். எல்லோரும் சொன்ன மாதிரி பாபு சார் தான் வந்து எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது. அண்ட் எனக்கு அடுத்த படத்துக்கும் அவர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய். தேங்க்யூ ஸோ மச். அஞ்சனா, ஐ ஷுட் டெஃபினெட்லி சே, நடுவில் இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கூட வெளியானது நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க. அந்த ஓஜி ஸ்டாரை திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. சின்ன வயசு நீங்கள் நிறைய டிவியில் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இப்போது ஸ்க்ரீன்ஸில் வரும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஷுட் மேக் ஆல் ஆஃப் அஸ் ப்ரவுட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா. எல்லாருக்குமே கலையை வந்து வாழ்க்கையில் பயணம் செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பெயர்லேயே பயணம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் வந்து இப்போ நான் மேற்கு கூப்பிட போகிறேன். கலையரசன் அவர்கள் தி மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ஆக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆகச்சிறந்த கலைஞர். ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸஸ். வெல்கம் கலையரசன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, சீஃப் கெஸ்ட், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ ஒன்று அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது. இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேசுகிறது ரெண்டு விஷயம். சில பேர் கடைசியாக பேசியிருப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன். நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய் சூப்பர். அஜய் ரொம்ப காளிதாஸ் 2ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஈஸியாக யாரையும் ஒரு ஆக்டர்ஸ் அவ்வளோ சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லணும், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் பண்ண அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கேமரா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன். சூப்பராக இருந்தது ட்ரெய்லர். செந்தில் சார் சூப்பர் சார். ஏன் சார் 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 இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லி பண்ணும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம க்ராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர். கௌதம் பிரார்த்தனை நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இனி மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்றைக்கி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். நிக்கில் சார் சூப்பர். லாஸ்ட் 2 hours 3 ஷர்ட்ஸ் மாற்றிருக்காரு. ஸோ இனிமேல் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் சார் உங்களை இன்வைட் பண்ணுவோம், நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணாது. அதான் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கலை பிரதர். நீங்கள் நினச்ச மாதிரி ஜாலியான படம் சீக்கிரம் நீங்கள் பண்ணணும். அது பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம். நிறைய ஃபிலிம்ஸ் இந்த மேக்கிங் we know. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் as well. ஸோ அடுத்ததாக த மோஸ்ட் சார்மிங் ஹீரோ ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். இஸ் நாட் ஜஸ்ட் த சார்ம். ஒரு பக்காவான ஒரு சீரியஸ் கேரக்டர் ப்ளே பண்ணணுன்னா கூட அவரால் பண்ண முடியும். அவ்வளோ கன்வின்சிங்கான ஒரு நடிகரும் கூட. ப்ளீஸ் பட் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a வெல்கம் கௌதம் ராம் கார்த்திக் அவர்கள். கௌதம் சார், இது உங்களுடைய அடுத்த படத்தினுடைய லுக்குன்னு நான் நம்புறேன். இல்ல இது சும்மா தான் நான் ஷேவ் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? அடியோடயே சுத்திட்டு இருந்தேனா? நிஜமாவே சாமிங்கா இருக்கீங்க சார். அழகா இருக்கீங்க சார். But then yes, டார்க் உடைய ட்ரெய்லர் பாத்தீங்க and team is also very fond of you. So நீங்க சொல்லுங்க how much you like the project. எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ சா visuals that were fantastic. பயங்கரமாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ். The writing, the way it was edited, எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. I really think this is going to be ஒரு fantastic film. So congratulations. I think the entire team deserves it. With regards to acting வந்து Ajay, man, you have range, superb range. அது definitely you have a long way to go. Keep at it. And you have a very charming smile. Chocolate boy இப்போ, new chocolate boy. Take it. அஞ்சனா, யூ அண்ட் ஐ ஹவ் ஒர்க்ட் ஒரு இப்போ தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிறோம் பிளடி பாலிடிக்ஸில். உங்களோட திறமையை பற்றி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோன் பி வெரி ப்ரவுட். நன்றி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமாக அது பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது மேபி வேறு ஒரு இடத்துல நான் அது பேசுகிறேன். பட் மணிமாறன் சார், அதனால நான் உங்கள் கடனில் இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கௌதம் சார். அண்ட் பிளடி பாலிடிக்ஸ்னுடைய ட்ரெய்லரும் பார்த்துருந்தோம், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் அதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், அவருக்கும் விஷஸ் சார். நாங்கள் ஸ்டார்டிங்கே கூப்பிட்டோம். தீனா சார் நம்ம பேசிட்டோம் சார், உங்களுக்கும் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது முற்றிலும் வந்து வேறு மாதிரி இருக்கார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவரை நிஜமாக இந்த மேடைக்கு வந்து இந்த படம் அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome the debutant hero நம்முடைய அஜய் கார்த்திக் அவர்கள். ப்ரெஸ், மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை. ஏன்னா டார்க் எனக்கு ஒரு படங்கிறத தாண்டி இது எனக்கு ஒரு பாடம்னு சொல்லணும். ஏன்னா சினிமாவை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏபிவி மாறன் பிரதர் அண்ட் எங்கள் மாஸ்டர் கணேஷ் பாபு பிரதர். கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் டாடா சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டை ஒரு நியூ ஃபேஸை நம்பி இது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஒரு மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் மாதிரியும் உங்கள் மனசும் பயங்கர வெள்ளையாக இருந்துருச்சு. பண்ணால் சந்தோஷம் ப்ரோ.
பட் தேங்க்யூ ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர், இப்போ ஒரு லிரிக்ஸிஸ்டாகவும் இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. அண்ட் உங்கள் மூலமாக தான் கல்யாண் ப்ரோ எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னா, ஒரு சீனில் எமோஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன், ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். நான் சரி கண்ணில் கிளிசரனை தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா பக்குன்னு ஒரு அரை வச்சிட்டாப்புல. தம்ப்நெயில் யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. கன்ஃபார்மாக தம்ப்நெயில் கண்டென்ட் இதாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வைலண்ட்டாக மாறின தாடா பட இயக்குனர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ஒரு அன்னைக்கு தான் நான் ஒரு கராத்தே பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலாக ப்ரோ. பட் ஆனால் ஜென்யூனி தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட், இந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்னை நம்பி கல்யாண் ப்ரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு, ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்சாகவும் இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஆஸ் அ பிரதர் அண்ட் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எங்களோட இன்னொரு தயாரிப்பாளர் திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இந்த மேடைன்னு இல்லை, போன மேடையிலையும் சொல்லிட்டேன், எத்தனை மேடை வந்தாலும் உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு பேய் படம்னு சொன்னப்போ நீங்கள் லைட்டாக பேக் வாங்கினீங்க பயந்துட்டு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு. அதுக்கப்புறம் எங்கள் விஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் டைரக்டர் கல்யாண் கே ஜெகன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் உங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ராவல். இதில் டாடா படம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நிறைய அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட் போனால் கண்டிப்பாக அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாப்புல. அண்ட் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூ ஃபேஸாக வந்தப்போ பயங்கரமாக கோவக்காரு எதாவது திட்டுவாங்கலாம் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டாமல் ஒரு பெக்டாக் சாஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ அஞ்சனா, நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி நிறைய வேர்சடைலான ஆர்டிஸ்டோட நடித்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நட்டி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஷூட் பிரேக்கில் நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சனா, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸாக வரும்போது நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் பிளடி பாலிடிக்ஸ் ஆஸ் வெல். அண்ட் பாக்யராஜ் சார், இன்றைக்கி சார் வரல, பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வந்து இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாப்புல. ஸோ அது புதுசாக வர ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸும் சரி, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்களும் சரி, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் அடுத்தது எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஹியூமரஸான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காப்புல, சிபி. இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காப்புல. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள்லேயும் அவரை பார்ப்போம். நல்ல ப்ராமிசிங்காக லைனப் வச்சுருக்காரு. நம்ம படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் டெக்னிக்கல் க்ரூ, எடிட்டர் கதிர், காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் ராஜா, அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கண்ணதாசன் அண்ட் ரவிசக்தி ப்ரோ. ரவிசக்தி ப்ரோ, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி மட்டும் சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்தப்போ எல்லாமே அது நல்ல ஒரு விஷுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல தொங்கிட்டெல்லாம் நிறைய ஷாட்ஸ் எடுத்தீங்க. உங்கள் விஷுவல்ஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்தது எங்கள் கதிர் ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக நான் டேரக்டரால் உங்களை பார்த்து தான் ப்ரோ அதிகமாக பயந்துருக்கேன். ஏன்னா கல்யாண் ப்ரோ சும்மாவே டக்குன்னு விட மாட்டாப்புல, வெரைட்டி எடுக்கிற நிறைய கொண்டு போப்பாப்புல. அண்ட் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு குரல் வரும், மாஸ்டர் அங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட், நான் மானிட்டரை பார்த்ததுக்கப்புறம் எடிட்டர் டேபிள் எங்கேருந்து தேடுவேன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனோட வந்துருவாப்புல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்னு தெரியும். ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் சின்ன கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ப்ராப்பராக கொஹியரண்ட்டாக நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் காயத்ரி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக் ஓவராக கொடுத்தீங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து லுக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கல்யாண் ப்ரோ கிட்ட சொல்லி இந்த படத்துக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்ல இம்பாக்டாக இருக்கும்னு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் ராஜா ப்ரோ, செட் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருந்தீங்க. அது செட்டுனே தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களோட குட்டி ஃபிலிமை உங்களோட பெரிய சப்போர்ட்டில் ஒரு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எங்களுக்காக வந்தது. அண்ட் ஷாகுல் ப்ரோ, உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன் சார். நீங்கள் ஒரு நல்ல ரோல் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்கீங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட டெடிகேஷன் எல்லாருமே பார்த்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு ப்ரோ உங்கள் ரோல். கண்டிப்பாக இன்னும் உங்களை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட ஆதரவில் தான் நிறைய படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. புது புது முயற்சிகளை என்றைக்குமே விடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு புது முயற்சியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம். படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து சரி, எங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளேருந்து வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் தரணும். அடுத்தடுத்து அவங்களுக்கு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒரு நல்ல தியேட்ரிக்கல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான தியேட்ரிக்கல் ஒரு ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் இணையதளத்தில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதில் தான் நான் சினிமா என் பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஆக்சுவலாக அங்கே உட்கார வரைக்கும் கூட நீங்கள் இவ்வளோ பேசுங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தோடனே அந்நியனா மாறின மாதிரி ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் தட் ஷோஸ் நீங்களே நினைக்கலையா? பட் ஆனால் பயங்கரமாக பேசுனீங்க. ஆல் கிராஃப்ட்ஸ் வந்து டச் பண்ணிட்டீங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தேங்க்யூ சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும். ஆனால் நீங்கள் மேடையிலே இருக்கணும். தமிழ் சினிமாவில் அடுத்து வலம் வரக்கூடிய கதாநாயகர்கள் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கக்கூடிய சில ஹீரோஸ். ஸோ அந்த 3 நபர்களை மேடைக்கு கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அலாங் வித் அஜய் கார்த்திக், ஐ வுட் லைக் டு வெல்கம் ஹரி அவர்கள். ஸோ அவரும் ஒரு படம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு கதாநாயகனாக. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹரி. அடுத்ததாக கிருத்திக். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டேலண்ட்ஸில் இந்த 3 நபர்கள் இருப்பாங்கங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அண்ட் தட்ஸ் வை வி வாண்டட் டு கிரியேட் திஸ் மொமெண்ட். பிடிச்ச சப்ஜெக்ட் தான். நிறைய ஹொரர் ஃபிலிம் பார்த்துருச்சு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகிட்டு போன மாதிரி எனக்கு தோன்றுச்சு. இந்த டைரக்டர், இந்த படத்தோட ஆனால் ப்ரொடியூசர் அஜய், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தினுடைய இயக்குனர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் பிஹைண்ட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு. ஆனால் இவர் இல்லைன்னா இந்த கனவு எல்லாருக்குமே நிறைவேறியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். டாடா படத்தினுடைய அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகக்கூடிய நம்மளுடைய கல்யாண் கே ஜெகன் அவர்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வந்ததுக்கு. ஸோ அடுத்து இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து இது பெரிய ஒரு ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்கும் இது முதல் மேடை. ஸோ இந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாஸ்டர் பாபு கணேஷ். ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு சின்ன சேஞ்சு இங்கே. இந்த மேடை மட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஃபஸ்ட்டு மானிட்டரில் நின்று என்னை பார்க்க வச்சது அவன் தான். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவன் நடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதனால் என்னை அந்த மானிட்டரில் நிற்க வச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நிற்க வச்சான். ஸோ அவனோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை நம்பி இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த விஷயத்தை என்கிட்ட கையில் கொடுத்ததுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து மணிமாறன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ அதாவது எங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் தெரியும். ஸோ இந்த பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் தான். ஸோ எங்கே என்ன பண்ணணும், யாரை உள்ளே கொண்டு வரணும், ஸோ எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு இது 2 பெரிய சப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டே எனக்கு ஆரம்பமே எனக்கு இது ஈஸியாக இருந்தது இது வரத்துக்கு. அடுத்து எனக்கு அவங்க கொடுத்த ஆர்டிஸ்ட், ஸோ அஜய் ஆகட்டும். ஸோ அஜய் பற்றி பேசணும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இது ஃபஸ்ட்டு படம். 2 பேரும் மூஞ்சி பார்த்துப்போம், 2 பேரும் மாற்றி. ஸோ அந்த மாதிரி தான் இது போச்சு. ஷூட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு.
ஸோ அதுக்கப்புறம் அஞ்சனா அவங்களும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் மாற்றி மாற்றி அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து ஆனால் அதுதான் இப்போ நட்டி சார் இல்லை. ஸோ அவர் ஆக்சுவலி செட்டுக்கு வரும்போது அமைதியாக இருக்கும்னு சொன்னார். அமைதி ஆக்கிடுவோம். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுலையே. ஸோ வந்ததில் ஸோ ரொம்ப நாள் நடித்தார் வேறு. ஸோ எங்களுக்காக வந்து நடித்து கொடுத்தாரு. ஸோ நைட்டு டபுள் கால் ஷீட்லாம் போயிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து விடிவி சார். ஸோ எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் இல்லாமல் இந்த படம் உருவாக்குறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி அஜய் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா இந்த கதையே நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே தெரியும். ஸோ அவர் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டோட்டல் கதையே இருக்குது. ஸோ படமே அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அவர் அதை சின்ன வயசில் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணார். ஸோ எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் நிறைய கிடச்சிது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை தூக்கி நிறுத்திட்டாங்க மேலே. ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பி எனக்கு. ஸோ அடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேமராமேன் சக்தி. ஸோ நானும் அவனும் செட்டில் அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஒன்று வரும், அவனுக்கு ஒன்று வரும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இது விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது மாதிரியே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஸோ அடுத்து எடிட்டர். ஸோ கதிர். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த கட் வந்து கதிர் பண்ணது தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கட்டு இது. ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லர் பண்ணோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதுக்கு மியூசிக் போட்டது சாம்சியஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கேட்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ட்ரெய்லர் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லராக இருக்குது. ஸோ அடுத்து ஆர்ட் டைரக்டர். ஸோ ராஜா. ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்தது, ஒரு வீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு அது இருந்ததுனால எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஷூட் பண்ணும்போது அது அஜய்க்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா லைவாக போகும்போது அது நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு கண்டெய்ன்டான ஒரு செட்டுக்குள்ளே ஸோ எங்களுக்கு என்ன எமோஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ராஜாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்து காஸ்டியூம். ஸோ காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி. ஸோ ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது நம்மளுக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ரொம்ப லாங் டியூரேஷன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காஸ்டியூம்ஸாக அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது ஒரு லுக்காக. ஸோ எல்லாமே அஜய்க்கு வந்து பர்சனலாக அவங்க லுக் எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அஞ்சனாக்கு எல்லாருக்குமே முக்கியமாக அந்த ப்ரொமோ சாங்கில். ஸோ ப்ரொமோ சாங் வந்து பிரிச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள ஒர்க் பண்ண விடல படத்தில். ஸோ ப்ரொமோஷன் சாங்கில் அதுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க காஸ்டியூம் டிசைனர். அடுத்து சவுண்ட் டிசைனர் அருணாச்சலம் அண்ணன். ஸோ அவர் இந்த படத்துக்கு சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ என்னமே இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஒன்று ஹேண்டில் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். ஸோ நிறைய வாட்டி நாங்கள் உட்காந்துருக்கோம், மிக்சிங் உட்காந்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன ஒரு கைட் பண்ணார். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஸோ எனக்கு ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் பாலாஜி, ஸோ எல்லாருக்குமே எனக்கு இந்த படம் க்ரியேட் பண்ணி இங்கே நிற்கிறதுக்கான ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ டாடா எல்லோரும் சொன்ன மாதிரி டாடாவால் அவன் எப்படி பெரிய டைரக்டர் ஆகணும், அதுலேருந்து தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. இல்லை ஸோ டாடா இல்லாமல் இது இல்லை. ஸோ இந்த படம் வந்திருக்காது, ஸோ இது நடந்திருக்காது. ஸோ அதனால் அதிலேருந்து நம்ம கூட இருக்கோன்றதுனால ஸோ இட்ஸ் ஹாப்பி ஸோ டு பி ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். காலையிலேயே வந்து எல்லோரும் உட்கார்ந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ படத்தையும் பார்த்து தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். விரைவில் வந்து நாங்கள் படத்தை பார்க்குறதுக்காகவும் காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ராத்திரி நம்மளுடைய கணேஷ் கே பாபு அவர்களையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டாடா படம் வெளியாகுது அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகுதுன்னா அடுத்து இன்னும் நிறைய படங்கள் நிறைய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணி இப்படி தான் we have seen a lot of directors. பட் அதை தாண்டி தன்னுடைய டீம் எல்லாருமே ஒரு டிரெக்டராக உருவாக்கணும், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு தன்னுடைய பேனரை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய கணேஷ் கே பாபு அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் அ மொமெண்ட் ஃபார் ஹிம். ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ பர்சனாகவும் சரி ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் சரி யூ ட்ரூலி அன் ஐக்கன். அண்ட் அதே மாதிரி மாறனா ரெண்டு பேருக்குமே இந்த நேரத்தில் ஒரு பெரிய விஷஸ். ஐ திங்க் வந்தவங்க எல்லாரும் மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி நான் டாடாவோட ஆடியோ லான்ச்சில் எதுவுமே பேசலை. ஏன்னா அன்றைக்கி இருந்த ப்ரெஷரில் என்னால் நான் பெருசாகவே பேசலை டாடாவோட ஆடியோ லான்ச்சில். டாடாவோட சக்ஸஸ் என்னால் என்ஜாயும் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக பேசுகிற ஆளும் கிடையாது எவ்வளோ ஸ்டேஜில். ஆனால் இன்றைக்கி நிறைய பேசணும் அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஒரு 13 வயசுலேருந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. ஒரு 13 வயசில் முடிவு பண்ண டைரக்டர் ஆகணும். அப்போ டைரக்டர் ஆகணுன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வேணும். படிக்கணுன்னாங்க, படித்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை செய்யணும்னு சொன்னாங்க, வேலை செஞ்சேன். நிறைய இடம் போய் நிறைய பேரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அது எல்லாமே பண்ணேன். அது மட்டும் டைரக்டர் ஆகிட முடியுமா சினிமாவில் அப்படின்னா எனக்கு தெரியல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தேன். மியூசிக் வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்தேன். எல்லாமே பண்ணேன். ஆனால் எங்கேயோ என்னால் டைரக்டர் ஆக முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டே இருக்கு எனக்கு. கோவிட் வருது, எல்லாருமே முடங்கிடுறோம். கோவிட் முடிஞ்சு வெளில வரும்போது இல்லை இது நமக்கு வராது போல், இது நம்மளோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கால் வருது, கதை கேட்குறாங்க. போய் டாடாவோட கதையை சொல்கிறேன். ஓவர் நைட்டில் பார்த்தா படம் பண்ணணுன்னு ஒரு சூழல் வந்து நிற்குது. அப்போ போனேன், ப்ரொடியூசருக்கு போய் பேசுகிறேன். அது ஒரு லிமிட்டடான பட்ஜெட்டில் பண்ணணும், நிறைய கண்டெயின் பண்ணி பண்ணணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக நானுமே அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எங்கெல்லாம் கட் பண்ண முடியும், ப்ரொடியூசருக்கு எங்கே சேவ் பண்ணி கொடுக்க முடியும், இங்கே ஒரு எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ சீன் எடுக்கலாம், இப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்போது கல்யாண் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு கல்யாண் என்னோட அசோசியேட் டைரக்டர் கிடையாது, அசிஸ்டண்ட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. அவன் அசிஸ்டண்ட்டும் அசோசியேட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்ருக்கோம். என் கூட வந்து அவன் எப்போ அசோசியேட் ஆனாலும் எனக்கே தெரியாது. கூட ஒர்க் பண்ண வந்தான், டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணுமே, என்னடானா அவன் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு ஒரு ஆஃபீஸ் அண்ணாநகரில் போட்டு வச்சுருந்தான். இன்ஃபேக்ட் அவனோட வேலையை கெடுத்தது நான் தான். அவன் நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருந்தான். அப்படின்னு உட்காந்துருக்கேன், என்னடா பண்ணணும், ஆஃபீஸ் போடணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்டா அப்படின்ட்டு. டே என் ஆஃபீஸ் தான் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸில் ஒரு கார்னர் இருக்கும், அதில் ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது என்னோடய ஆஃபீஸ் ஆகிடுச்சு. அவனும் விட்டான். பார்த்தா அவன் என் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான். இது திடீர் உன் வேலை, நீ யாவடா ஃபஸ்ட்டு டேரக்டர் பண்ண பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன். அதான் கல்யாணம். அவன் பண்ணலாம், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. பெரிய ஸ்ட்ரகிள் அவன் லைஃப்பில். அவன் கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃப் ஏன் பண்ணும். அபர்ணா இருக்கா இந்த ஹால்லே சந்தோஷமான ஒரு விமன் அதாக தான் இருக்கும். நான் அபர்ணா கிட்ட சொன்னேன், இவன் ஆகிடுவான் ஒரு நாள்லேயே. அவருக்கா ஆயிட்டான். ஓகேவா கலை, நான் பெரிய ஆள்லாம் கிடையாது கலை, எல்லாரும் என்னை பற்றி பேசுறதுக்கு. என் பின்னாடி நிறைய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதான் ஓகேவா. ஸோ அடுத்து செந்தில் அண்ணன். இது எல்லாத்துக்கும் டாடா வந்து ஒரு ரஃப் கட்டில் பார்க்கும்போது செந்தில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்போ செந்தில் அண்ணன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருத்தரை வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டு வராரு. எனக்கு சினிமா படிச்சிருக்கேன், எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியும், ஆனால் அந்த சினிமாக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டர்னா எப்படி ஒர்க் அவுட், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் தெரியாது. ரேண்டமாக திடீர்னு ஒரு நாள் இவர் வராரு, அதே நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. வந்து படம் பார்த்துட்டு, இவர் படம் பார்த்துட்டு போன அடுத்த நாள்லேருந்து என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல, அது என்ன சாசரின்னு எனக்கு தெரியல. இவர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு வெளில போகிறாரு. அடுத்த நாள்லேருந்து எல்லாருமே என்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். ஃபஸ்ட்டு டாடாவை ரெக்கக்னைஸ் பண்ணது செந்தில் சார் தான். என் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாகவும்
ரஞ்சித் அண்ணா கூட கேட்டார், என்ன தைரியத்தில்டா பண்ணுற நீலாம் ப்ரொடக்ஷனு, எப்படி அது செந்தில் அண்ணா இருக்க தைரியத்தில் தான், அவர் எதுவுமே கிடையாது. அவர் எப்பயுமே கூட இருப்பார். கண்ணை மூடிட்டு நாளைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணால் சார் இருப்பார் பின்னாடி, என்ன எதிர்லாம் வைக்க மாட்டார், எனக்காக பண்ணுவாருன்னு நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ செந்தில் சார் உங்களுக்கும். இந்த ஸ்டேஜில் அதான் எனக்கு டைம் இல்லை, நல்லா கண்டமெடிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் டெக்னீஷியன்ஸாக வந்து நின்னவங்க, சீஃப் டெக்னீஷியன்ஸாக நின்னவங்க எல்லாருமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் அந்த கல்யாண்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்னடா பண்ண போகிறோம், இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணும், காசு கொடுக்கணும், இவங்களுக்கு என்னடா பண்ண போகிறோம். அடுத்த டைம் பார்த்தா ஒரு டீம் கிளம்பி வரானுங்க, இந்த வேலையில் பட்டதாரில் பஸ் பிடிச்சி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்கு. வந்து ஒருத்தன் பார்க்குறான், ஒருத்தன் அங்கேருந்து வரான், சதீஷ் இருக்கான், அவனும் ஒரு டேரக்டராக போகிறான் அடுத்து. ஸோ அவனே என் ஃப்ரெண்டு. இந்த பாஸ்கரன் இருக்கார், இங்கே இந்த டீம் இருக்குது, ஜேபி இதோ இவன் இருக்கான், சந்திரகாந்த், சனா, எல்லாருமே ஆக போகிறீங்க, கார்த்திக், எல்லாருமே சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வர போகிறாங்க இந்த இதுலேருந்து. எல்லோரும் டேலண்டடான ஆட்கள். இந்த படம் அவங்களுக்கு தேவையானவங்களே எடுத்துக்கிச்சுன்னு நான் நம்புகிறேன். டாடாவை சொல்கிறேன், இது டார்க்கே வந்து டாடாவோட தேங்க்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்கேன், இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸில் இருக்கேன். இன்றைக்கி இவங்களுக்கு நான் டார்க் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அவனுங்க எனக்கு ஒன்று பண்ணானுங்க, அதான் டாடா. இது டார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டாடா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு சொல்கிறேன், இதுவாக சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது பண்ணணுன்றது தான் எனக்கு. அடுத்து பிளடி பாலிடிக்ஸும் அப்படி தான், அவனுக்கு ஒரு கதை இருக்குது, அது நான் பிளடி பாலிடிக்ஸ் ஸ்டேஜில் சொல்கிறேன், இது டார்க் ஸ்டேஜ்னால. ஸோ அப்படி தான் ஆச்சு. ஸோ செந்தில் அண்ணன் வந்து கொடுத்தாரு. அது இது டார்க் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. டாடா பண்ணலன்னா நான் டார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போது இவர் இப்போ மணிமாறன் இன்னொன்று சொன்னார், அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆகணுன்னு, ப்ரொடியூசர் ஆகணும் தலைவான்னாரு. அப்படியே தலைவர் எதுக்கு தலைவான்னு கேட்டேன். இல்லை தலைவர், ஒரு தேட்டரில் ஆடியோ லான்ச் பண்ணணும் தலைவர், அதான் என் கனவு அப்படின்னு. அந்த கனவு எனக்கு நிறைவேறிடுச்சு. ஸோ அந்த இது அடுத்தது இந்த படம் வந்து நான் தனுஷ் சார் மைண்டில் வச்சு எழுதின கதை. இது அவருக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அஜய் வந்து நிற்கிறான். எனக்கு கல்யாண்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், கல்யாண் ஓகேவா கல்யாண், நான் ரேண்டமாக ஒரு நாள் அஜயை பார்க்குறேன், நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கானே பையன்ற மாதிரி சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நடிக்கலாம், அது ஒரு ப்ராசஸாக உருவாகி டார்க் வந்து நடிச்சு கல்யாண் தான் தினமும் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான், ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ வேறு படத்தோட ப்ராசஸில் இருந்ததுனால எனக்கு தெரில. அஜய்கிட்ட எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட்டே இருந்துச்சு, நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஷூட் நடக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எனக்கு தினம் அன்னைக்கு போய்ட்டு ரஷ் பார்த்துட்ருப்பேன். நான் ஒர்க் ஆகுதா என்ன எடுக்கிறானுங்கன்னே தெரில, உள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி தான் சொல்கிறான் கல்யாணம் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தேன், எனக்குலாம் இப்போ பதறது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது. ஓகே அப்படின்றோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வாரி ரஷ் பார்த்துட்டே வரேன், படம் ரொம்ப கிளியராக ஒரு ஸ்பேஸில் இருக்குது. ஒரு நாள் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறாங்க. எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. படத்தில் ஒரு 2 எபிசோடு எனக்கு பர்சனலாக ஷூட் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த 2 நாள் மட்டும் நான் போகணுன்னு ரொம்ப இருந்தேன். கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் உள்ளே போகிறேன். இதே மாதிரி ரொம்ப சைலன்ஸு ஒரு மூடில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன், மானிட்டர் பார்த்துட்ருக்கேன். நடிக்கிறாங்க அஜய், நடித்து ஒரு இடம் வந்து கிடச்சிருச்சு, அந்த ஷாட்டு கிடச்சிருச்சு. கல்யாண் ஓகேன்றான். அஜய் வெளில ஓடி வந்து ப்ரோ இன்னொரு டேக் போகலாமா. எனக்கு புரியல. எனக்கு அஜய் டைம் ஆகுது, அது கிடச்சிருச்சு. அஜய் ஆக்டர் அஜய் அப்புறமா ஹீரோ ஆகிக்கலாம், எனக்கு அதான் மைண்டில் ஓடுது. இந்த இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம் அஜய், இது கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாம் அஜய் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்றே ஒன்று டேரக்டரை கன்வின்ஸ் பண்ணி அடுத்த அந்த ஷாட் எடுக்க போயிட்டாங்க. செம்ம கோவத்தில் போய் நான் உட்காரேன். டைம் ஆகுது, இன்னும் ஒரு கால் ஷீட் அதிகமாகிடுமோன்ற இதோட இந்த பையன் போய் நடிக்கிறான். நடித்து முடித்து டேரக்டர் கட்டு சொல்லும் போது எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட் ஷாட் அந்த ஷாட் தான். அப்படி ஒன்று பண்ணான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எனக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நான் அது ஸ்டப்பனாக போக மாட்டேன், அடுத்த ஷாட் போக மாட்டேன். அது என்னோட இது. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நான் என்னோடய ஸ்பாட்டில் எந்த ஆர்டிஸ்ட் யாராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ட்டாக இன்னொரு டேக் கேட்குறாங்கன்னா நான் அவங்களை அலோவ் பண்ணிடுறேன். அது உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலி இந்த படமே அஜய் மட்டும்தான். இது ஒரு 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 இந்த கேரக்டர் மேலே ட்ராவல் ஆகிற ஒரு கதை. ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இது ஒன்று சொல்வேன், இது அஜயோட ஃபஸ்ட் ஃபிலிம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். மை பிரதர். எப்பயுமே இருப்போம், நிறைய பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு படம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஓகே. நான் அஞ்சனா. ஸோ அப்பா எப்பயுமே கூட இருப்பார். டோன்ட் வரி, ஐம் லைக் எ பிரதர். கண்டிப்பாக அவன் கூட இருந்து
என்ன ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுப்பேன். ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. பிளடி பாலிடிக்ஸில் சூப்பராக பண்ணியிருக்கேன். டோன்ட் வரி, யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரேட். ஓகே, ஸோ அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கதர், இவன் டிஓபி, ரவி சக்தி, இவங்களாம் எனக்கு இவங்களாம் டாடாவில் பார்க்கும்போது இவனுக்குலாம் படம் பண்ண வந்தவனுங்களான்ற மாதிரி இருக்கும். டாடா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் உள்ளே வந்து டாடாவோட ஆஃபீஸை பார்த்து பயந்துட்டார். இவனுங்களாம் படம் பண்ணுவானுங்களா, எல்லாம் சர்க்கஸ்லேருந்து வந்தவன மாதிரி இருக்கானுங்க அப்படி தான் பார்த்தாரு எங்களை. போக அந்த கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், தொல்லையாகவும் இருக்கும். நம்ம ஏதாவது டேரக்டர் ஸ்பேஸில் அவனுக்கு பயமாகவே இருக்கும். அவனுங்களை திட்டுறது எனக்கு திடீர்னு திருப்பி திட்டிடுவானுங்களா அவ்வளோ பேருக்கு முன்னாடி. எனக்கு அந்த பயத்தோடய அவனுங்களை ஹேண்டில் பண்ணிட்டுருப்பேன். ஸோ சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே எனக்கும் 20 வருஷத்துக்கு மேலே எனக்கும் கல்யாணுக்கும் பழக்கம். ஸோ அந்த ஸ்பேஸில் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. யாராவது தேங்க் பண்ண விட்டேனா தெரில, என்ன பேசினட்டு எல்லோரும் தேங்க் பண்ணிட்டேன். சாரி. மியூசிக் டைரக்டர் மனு ரமேஷன் சார், அவர் இல்லை, இன்னொரு படத்தில் பிஸியாக இருக்கிறனால வர முடியல அவரால். அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர். அவருக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக அவர் தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவர் அசோக் சாரை வச்சும் இவர் நம்ம பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம், சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்போலேருந்து எனக்கு அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்துக்கு பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு அவருமே ரொம்ப புதுசாக இருப்பார். ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிடச்ச மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு கூட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ரொம்ப முக்கியமாக நிக்கில் சார், தேங்க்யூ. ஆல்வேஸ் என் கூட இருந்து எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக வந்து எல்லாத்தையும் செய்கிறீங்க. அதே மாதிரி கல்யாணி, தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக அதை கொண்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் டு எல்லாருமே, டு த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னொன்று இப்போது இது வருது, டார்க் வருது, அடுத்த மாதம் கராத்தே பாபு வருது, அதுக்கப்புறம் பிளடி பாலிடிக்ஸ் வருது. ஸோ ஒரு 3 மாதம் ரிப்பீட்டடாக நீங்களாம் வர வேண்டியது இருக்கும். ஸோ ரெடியாக இருங்க. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை. ஆமாம், ஐயோ இமோஷனலாக இருக்கிறதுனால நிறைய மறந்துடுறேன் நான். பாக்யராஜ் சாரும் நட்டி சாரும், அதே கல்யாணம் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆக்டர். பாக்யராஜ் சார் வந்து டாடாலே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் எழுதும் போது சில விஷயம்லாம் எழுதுவேன் பாக்யராஜ் சாருக்கு. வயசில் பெரியவராக இருக்கார், இதெல்லாம் எப்படி சொல்லுவார், சரி வேண்டாம் அடிச்சுட்டு எதாவது நினச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு நான் ஒன்று ரொம்ப டீசெண்டாக எழுதி எடுத்துகிட்டு போவேன். தம்பி இது என்ன இப்படி இருக்குது, இதை வேணான்னு சொல்லிட்டு என்னோட ஒரு 3 மடங்கு அதிகமாக அவர் எழுதுவார், டைலாகு எழுதி அதை பேசிட்டு போவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு பர்சன் அவர் ஜீனியஸ். அவர் கல்யாண் கூட வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொண்டு போகிறான். நான் சொன்னேன், கல்யாண் ஸ்கிரிப்டெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போகாத, நான் சொல்கிறத கேளு, விட்டுடு, அவரே ஒரு பண்ணுவார், நீ சும்மா என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல அவர் பண்ணிடுவார் அப்படின்ட்டு அந்த ஸ்பேஸில் இறங்கி அடிப்பார். அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நம்மளுக்கே கூச்சமாக இருக்கும் சில விஷயம்லாம், அதெல்லாம் எடுத்து எழுதுவார். அவர் எழுதி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பிரில்லியண்ட் என்ன சொல்கிறது, ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். நீங்கள் இன்றைக்கி ஒரு கதை சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு போய் அவரை மீட் பண்ணிங்கனாலும் அந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சு சொல்லுவார். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கதையில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவார். பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். ஸ்கிரிப்டில் இறங்கி வேலை பார்ப்பார். எங்கே உள்ளே வரணும், எங்கே வெளில போகணுன்னு அவருக்கு க்ளீனாக தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருந்தேன், டாடாலையும் சரி டார்க்லையும் சரி. ஸோ அது ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம். அவரை பார்த்தா சினிமாவுக்கு வந்தோம், இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணுறோன்றதெல்லாம். நட்டி சார் அதே தான். நட்டி சார் வந்து திடீர்னு மணிமாறன் சொல்கிறார், 2 நாளில் தலைவா, நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி ஈவினிங் போய் பார்க்குறோம். நாளைக்கு ஷூட்டிங். அவருக்கு அந்த கேரக்டர் பண்ண வேண்டியவர் கடைசி நேரத்தில் பண்ணலன்ட்டார். கல்யாணம் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க, நாளைக்கு இருக்குது. இவர் நட்டி சாரை போய் பார்க்கலான்றாரு. எனக்கு தலைவா என்ன தலைவா விளாண்டுருக்கீங்க, நட்டி சார் நாளைக்கு ஷூட்டிங், இன்றைக்கி எப்படி தலைவா போய் பார்க்குறேன், நீங்கள் வாங்க தலைவா போய் பார்ப்போம் அப்படின்னா போய் பார்க்குறோம். அவருக்கு ஏதோ டாடான்னு, அதை கலை சொன்ன மாதிரி தான், இவன் டாடான்னு ஒரு படம் எடுத்து தொலைச்சிட்டான், அதை வச்சு எல்லாத்தையும் பட்டிருக்கானா. அவருக்கு டாடா பிடிக்கும் போல், ஃபோட்டோட டாடான்னு அது ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணார். அதான் சொன்னார் என்கிட்ட, டாடாக்காக பண்ணுறதுன்னு அவர் உள்ளே வந்தார். லைன்னு சும்மா ஒரு 2 லைன் சொன்னால் அவருக்கு ஓகே, நான் டாடாக்காக பண்ணுறப்ப உனக்கு பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அடுத்த நாள் வந்துட்டார். வந்து நடித்து கொடுத்துட்டு போயிட்டார் அவரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 கிரேட் லெஜெண்டரி ஆக்டர்ஸ், அவர் கேமராமேன் வேறு. ஸோ அந்த மாதிரி இருந்த 2 பேர் கூட க்ளோஸாக பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இந்த படம் மூலமாக. ஸோ அதுக்கும் நன்றி. திருப்பி அதுதான் வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. அகைன் இந்த மாதம் டார்க், அடுத்த மாதம் கராத்தே பாபு, அதுக்கு அடுத்த மாதம் பிளடி பாலிடிக்ஸ் லைனாக வருது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ்
நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் தான். நான் நிறைய இடத்துல அதை சொல்லுவேன், ரெட்டு டானே டேஞ்சர் லைட்டு தான். ஆனால் ப்ரெஸ்ஸோட அந்த ரெட் லைட் எரியும் போது நமக்கு பாசிட்டிவாக மாறும் அது எல்லா டைமும். ஸோ அது அந்த ரெட் லைட்டை பார்த்துட்டே இருப்போம், எத்தனை ரெட் லைட் எரியுது, எத்தனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு. ஸோ உங்களுக்கும் நன்றி. டாடாவை கொண்டு போய் எப்படி சேர்த்திங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க, உங்கள் கடமையை பண்ணிவிடுங்க எங்களுக்காக. ஏன்னா நானும் ப்ரெஸ்லேருந்து வந்து ஒரு பையன்தான், ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாப்பிடாமல் காலையில் அதே டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு அங்கே போய் நின்று பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாமல் கேமரா பின்னாடி நின்றுட்டு வேலையில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தையும் காப்பாற்றி விட்ருங்க. எல்லாருக்குமே நன்றி. நன்றி, வணக்கம். படம் இன்னும் கொஞ்ச நாட்களில் வெளியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். மீண்டும் வந்து இவ்வளோ நேரம் இருந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள், கெஸ்ட் அண்ட் வெல் விஷஸ் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச்.